டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியாக செஞ்சால் 10 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்படின்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்து 31,000 சம்பளம் வாங்குறாங்க. அதில் 3 பேத்துக்கும் எவ்வளோ ஷேர் போன்னு கேட்குறாங்க, எவ்வளோ பங்கு தொகை போன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்குறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதேமாரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை இஜெட் தனியாக செஞ்சால் 10 நாள் செஞ்சு கொடுப்பாரு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு 31,000 சம்பளம் தராங்க. அதில் எக்ஸ்க்கு எவ்வளோ போகும், ஒய்க்கு எவ்வளோ போகும், இஜெட்க்கு எவ்வளோ போகும் கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இது பார்த்தோம்னா நாட்கள் நம்ம அவங்களோட திறமை எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சோமா யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு தெரிஞ்சிடும். அது கண்டுபிடிக்க எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இஜெட். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்க எக்ஸ் வேல்யூ விட்டுட்டு ஒய்யும் இஜெட்டையும் பெருக்கணும். ஸோ இங்கே இருக்குது 6 × 10. ஒய்க்கான எஃபிஷியன்சி ரேஷியோ தெரிஞ்சுக்க ஒய் வேல்யூ விட்டு எக்ஸையும் இஜெட்டையும் பெருக்கணும். அது யார் எடுக்கிறோமோ அந்த வேல்யூ விட்டுருணும், மற்ற ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கும் 4 × இங்கே 10. அதேமாரி இஜெட்டுக்கான ரேஷியோ தெரிஞ்சுக்க இஜெட் வேல்யூ விட்டு எக்ஸும் ஒய்யும் பெருக்கணும். இங்கே இருக்கு 4 × 6. நெக்ஸ்ட் 4ஆல் அப்படியே கேன்சல் பண்ணலாம். இந்த 4 போயிடும். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 5, இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 3. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 3 × 5 15, இங்கே 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை இந்த கொடுத்துருக்கிற 31,000 15:10:6 ரேஷியோ பிரிச்சுமா யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ பாருங்க மொத்தமாக இந்த ரேஷியோ மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 15 + 10 + 6 = 31. ஸோ 31 பார்ட்டுக்கு 31,000. அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 31,000 கேன்சல் பண்ணால் ஒரு பார்ட்டுக்கு 1000. சரிங்களா. ஒரு எக்ஸுக்கான ரேஷியோ பாருங்க 15. அப்போ 15 × 1000 15,000. நெக்ஸ்ட் ஒய்க்கான ரேஷியோ 10. 10 × 1000 10,000. நெக்ஸ்ட் இஜெட்டுக்கான ரேஷியோ 6. அப்போ 6 × 1000 6,000. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா எக்ஸுக்கு 15,000 போகும், அதேமாரி ஒய்க்கு 10,000 போகும், இஜெட்டுக்கு 6,000 போகும். இதை ஆட் பண்ணுங்க 31,000 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.